மணி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் அண்ட் ஒரு மனிதராகவும் சரி ஒரு ஃப்ரெண்டாகவும் சரி நான் நல்லா பேசக்கூடிய ஆர்டிஸ்ட் அவரு. மனசு அந்த பப்ஸ் சாப்பிடுற அந்த சீன் இருக்கு பாத்தீங்களா? அவர் வந்து ஃபம்பிள் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த ஃபம்பிள் பண்றதுலாம் அவரோட அழகே. மோகன் யாருங்கிறது வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருந்ததுனால அது தானா வர விஷயங்கள். எத்தனை பப்ஸ் போச்சு அப்போ? அது கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க நடிப்பீங்களா மாட்டீங்களா அந்த மாதிரி கேள்விகளுக்கு அந்த கேள்வி எனக்கு வந்ததில்லை, என் குடும்பத்துக்கு வந்ததில்லை, என்ன சுத்தி இருக்கிற யாருக்கும் வந்ததில்லை. கல்யாணம் பண்றது குறிக்கோள் கிடையாது. நாம வந்து மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்றது, நமக்கு அது வாழ்க்கைக்கு கரெக்டா இருக்கா, நமக்கு அது கரெக்டா இருக்காங்கிறப்போ பண்றது இட்ஸ் கிரேட். இல்ல உங்களுக்கு தனியா இருக்கணும்னா தனியா இருங்க. தட் இஸ் அது ஒரு ஃபோக் சாங், கன்னடா ஃபோக் சாங். படத்துல மிதுன் முகுந்தன் மியூசிக் டைரக்டர் யூஸ் பண்ணாரு. ஸோ அது ரொம்ப நல்லா போயிடுச்சு அந்த சாங். சந்தக்கி மாலை பில் பத்ரே மாதேவ நிங்கே ஓப்பன் மைண்டடா வந்துட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கன்னடா படம் பண்ணும்போது கூட அவ்வளவுதான், நல்ல படம் பண்ணோம், கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், அதுதான் இங்க கூட அதுதான். ஸோ ஒரு சின்ன ஒரு கட் இருந்துச்சு. நீங்களும் சரத் சார் எல்லாரும் வந்து நீங்க டக்குன்னு பார்த்தா அவர் பக்கம் போற மாதிரி இருந்தது. செல்லண்டி நீ கட்டிடலாம் சரியா? அங்க போய் சரத் சார் கையை பிடிக்க போறேன்னு பிளான் பண்றது கிடையாது. ஆனா அந்த கேரக்டரா இருக்கிறப்போ தானா அது வந்துரும். வீட்டை பத்தின கதை, இந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்னதா நிறைய கதைங்க இருக்கு. உங்களோட சீன்ஸ்லாம் எங்களுக்கு என்ன பெருசா காமிக்க மாட்டாங்க. ஏன் காமிக்கல? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாங்க. சித்தார்த்துக்கு ஒரு ஃப்ரெண்டா இருப்பேன். சொல்லிட்டாங்க. ஆமா, அது சொல்லிட்டு அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா படத்துல பாக்குறதுக்கு வேற மாதிரி இருப்பேன், நேரில் வேற மாதிரி இருப்பேன். தெரியாம வாயை திறந்து பேசிட்டா வாய்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறவங்க நிறைய பேர். ஒரு இடத்துக்கு போற அவங்க வந்து நிம்மதியா வரணும், மாஸ்க் போட்டு வரப்போ எங்க அம்மா வாயை மட்டும் திறந்துடாதே